நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கிறது. அவ்வாறாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி வடமேற்கு திசையில் நிலப்பகுதிகளுக்குள்ளாகவே பயணிக்கும் பொழுது மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது அதிகரிக்கும். ஆகையால் 24ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நாம் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மை என்பது மேலும் கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். தற்போதைக்கு வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒடிசா பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அதன் தாக்கத்தினால தமிழக பகுதிகளும் பலனடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருந்தோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட ஒரு 2 நாட்கள் கழித்து தான் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை கிடைக்க தொடங்கியது. அதே போல வட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. நம்ம 16ஆம் தேதி அன்றே மழை பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். வட தமிழகத்தில் சில இடங்களில் மழை பதிவானது. ஆனால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது, ஒரு சில இடங்களை தவிர்த்து. நான் சொல்கிறேன், ஏன்னா சில இடங்களில் அப்போ மழை பதிவானுச்சு, பட் நிறைய இடங்களில் பதிவாகலை. ஆனால் நேற்று முன்தினம் பார்க்கும்பொழுது மழையானது பதிவாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் பலத்த மழையும் பதிவாக இருந்தது. கொரட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருந்ததை எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் பகிர்ந்திருந்தேன். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு முழுமையாக கிடைக்க வந்துவிட்டது. இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் குறிப்பாக வட மாவட்டங்களில் மழையானது பதிவாகலாம். இன்று தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான வெப்பச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதற்கான அமைப்பு என்பது உண்டு. இப்போ இந்த சுழற்சி இருக்குது இல்லையா, அதாவது 24ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆந்திராவை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. ஆந்திரா மற்றும் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்க, கடந்த குரல் பதிவை நான் பதிவு செய்யும் பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலவி அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பாக சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன். இப்போ அது ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய வடமேற்கு பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகையினால அது பாகிஸ்தானுக்கும் அதனுடைய எஃபெக்டை காட்ட தொடங்கி இருக்கும். இந்நேரமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் வடமேற்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மாநில பகுதிகளில் இந்த சுக்கூர் மாதிரியான சில இடங்கள்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கத்தை அது வெளிப்படுத்த தொடங்கி இருக்கும். அதே போல் குஜராத் மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த சுழற்சி ராஜஸ்தான் மாநில வடமேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதிகளில் நிலவுதுன்னா அது காற்றை வேகமாக இழுக்குது இல்லையா, அதனால குஜராத் மாநிலத்தில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகளையும் அமைப்புகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அகமதாபாத், ஜாம்நகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். பட் அது சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஏன்னா இதற்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனத்த மழையெல்லாம் பதிவானுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பாவ்நகர், அதே போல் ஜாம்நகர், அகமதாபாத் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை உண்டு. கர்நாடக மாநில பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. கேரள மாநிலத்திலும் சரி, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும். இவை தவிர்த்து நம்முடைய வடமேற்கு உள் மாவட்டங்களில், நம்ம கர்நாடக மாநில தெற்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். தருமபுரி, சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சேலம், மேட்டூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், அதாவது சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில், ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பாங்கான இடங்களில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். ராசிபுரம், நாமக்கல், கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். கரூர், நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவானதுனாக்கா திடீர்னு நீங்கள் ஆச்சரியம் கொள்ள வேண்டாம், அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது. ஆம்பூர், திருப்பத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கிருஷ்ணகிரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட திடீர்னு மழை பதிவாகலாம். பெங்களூர் மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லையோர பகுதிகள்னு நம்ம சொல்லும் போது ஓசூரை தவிர்க்க முடியாது. ஸோ ஓசூர் பகுதிகளில் திடீர்னு வானம் விரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை தவிர்த்து உட்பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் கூட நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மதுரை மாவட்ட மேற்கு பகுதியான பேரையூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, மதுரை மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மேலூர் மாதிரியான இடங்கள், மேலூர் மற்றும் நம்ம திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியான நத்தம் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், வாடிப்பட்டிகை நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீரென மழை பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். டெல்டாவை பொறுத்தவரையில் ஒரு ஹிட் ஆர் மிஸ் பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பாசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். புதுச்சேரி நகர பகுதிகளுக்கும் ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டி இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம். காத்திருங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டு 24 ஹவர்ஸ்லேயும் சரி, அதற்கு முன்பும் சரி, லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் மற்றும் கடலோர பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாக்கா அதற்கு முன்தினம் இருந்ததை போன்று இல்லை. பட் இன்னைக்கு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நேற்று முன்தினம் இருந்ததை போன்ற ஒரு மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. நேற்று வேலூர் மாவட்டத்தில் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இவை போக தமிழகத்தில் அதிகபட்சமாக நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் அங்கே 96 மில்லிமீட்டர், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 76 மில்லிமீட்டர், காட்பாடி வேலூர் மாவட்டம் 48 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 42 மில்லிமீட்டர், கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 34 மில்லிமீட்டர், மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் 34 மில்லிமீட்டர், சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் 29 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னர் சென்னை மாநகர் 27 மில்லிமீட்டர், அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் 26 மில்லிமீட்டர், அமிஞ்சிக்கரை சென்னை மாநகர் 26 மில்லிமீட்டர், திருவலாங்காடு திருவள்ளூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், பார்வூட் நீலகிரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர். ஸோ லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. பெரியார் அணையிலும் 24 மில்லிமீட்டர், ஐனாவரம் தாலுகா அலுவலகத்தில் 23 மில்லிமீட்டர், அதே போல் பேசின் பிரிட்ஜில் 23 மில்லிமீட்டர், காவேரி பக்கத்தில் 22 மில்லிமீட்டர், இது ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி, தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் அங்கே 21 மில்லிமீட்டர், தளி கிருஷ்ணகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், பிரயாரஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், திருவள்ளூர் நகர பகுதிகளில் 19 மில்லிமீட்டர், மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 19 மில்லிமீட்டர். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் 18 மில்லிமீட்டர், கலவையில் 18 மில்லிமீட்டர், மேலாலத்தூரில் 18 மில்லிமீட்டர். ஸோ லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நான் ஒரு 18 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு மழை வாய்ப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதில் சொல்லாத பகுதிகள்னு சொன்னோம்னாக்கா நம்ம தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லாஸ்ட் சில வீடியோஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாதிரியான மாவட்டங்கள் பலனடையணும். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே அங்கே மழை பதிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் மழை பதிவாக வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களது பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் அதை மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்க. ஸோ தென்மேற்கு பருவமழையில் இதுவும் ஒரு அங்கம் தான். 24ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவ காற்றினுடைய வீரியம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம உற்று நோக்குறோம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்குது. அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. 24ஆம் தேதி கொஞ்சம் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு என்பது கூடுதலாகவே இருக்கிறது. ஸோ அவலாஞ்சி மாதிரியான இடங்கள், அப்பர் பவானி மாதிரியான இடங்கள், நெல்லை மாவட்டத்தில் கூட நம்ம இப்போ பாபநாசம் அணை, அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையாறு, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் முக்கியமாக அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். வால்பாறை பகுதிகளும் அந்த நேரத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ பேஜுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பேஜ் சட்டுன்னு வரமாட்டேங்குது, இல்லைன்னா டக்குன்னு பதில் வழங்கிடுவேன்.
ஓகே. ஸோ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதிக்கு நம்ம வந்து போயிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நாகவிஷ்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ 20 முதல் 25 வரை குற்றாலம் கனமழை இருக்குமா, போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. 24ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம கனமழை எதிர்பார்க்கிறோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை இருக்கும், கேரளாவிலையும் மழை இருக்கும். அதனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து அதிகரிக்கும். அப்போ என்ன மாதிரியான நிலவரம் இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, குடிக்க அனுமதிக்கிறாங்களா, தடை செய்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால மழை வாய்ப்பு அங்கே இருக்கிறதுனால கேரளாவில் அந்தந்த மழைப்பாங்கான இடங்களில் குற்றாலத்தில் நீர் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த வாய்ப்பு என்பது 24ஆம் தேதி அதற்கு நெருக்கத்தில் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பஞ்சவர்ணம் கணேசன் ப்ரோ எண்ணூர் 18/7/2025 இயர்லி மார்னிங் 3 AM லைட் ஷவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. சில இடங்களில் நல்ல மழையும் அந்த பீரியடில் வந்து பதிவாகி இருந்திருக்கிறது. இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20/7/2025. ஸோ அப்போ தான் அந்த குரல் பதிவை நான் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். சரவணன் எஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ மதுரை பாஸ்ட் 1 month செம்ம ஹீட், ஒன்லி 7 mm ரைன் ரிசீவ்ட் ஃப்ரம் June 1st to till. எனி பாசிபிலிட்டி ஆஃப் ரைன்? எஸ் ப்ரோ இருக்குது ப்ரோ. பட் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல பதிவாகும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் இங்கே சிக்கலாக இருக்கிறது. கிடைக்கக்கூடிய அந்த மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். மழையே இல்லைனாக்கா நீங்கள் காத்துருங்க, அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஹவ் யூ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்னுடைய ஹார்ட்டினை கொடுத்துக்கிறேன். அண்ட் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க. அஜித் குமார் அவர் வந்து ஒரு படத்தை போட்டிருக்காரு, பக்கத்தில் ஒரு கண்ணீரை போட்டிருக்காரு, ஒரு சிரிப்பை போட்டிருக்காரு. அதற்கான அர்த்தம் அவருக்கே தெரியும். அதை அவர் வார்த்தையாக விவரித்தால் எங்களுக்கும் புரியும். ஆனந்தன் எண் 3911 வணக்கம், பொள்ளாச்சி பகுதியில் சாரல் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. இனி மேற்கு திசை காற்று வீரியம் கூடுகிறது. அதனால அங்கே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான், அதை நான் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதமான சூழல்கள் நிலவ வாய்ப்புகள் இருக்குது. சுப்பிரமணியன் தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்குமா? மழை கிடைக்கும். அவ்வப்பொழுது எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். வெப்பச்சலன மழை தானே, ஸோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கே பெருமாள் ரெட்டி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பெண்ணாகரம் மழை இருக்கா? இருக்குது, வரும், வருங்காலங்களில் வரும். நீங்கள் வந்து காத்துருங்க. இன்றைக்குமே கூட தருமபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பதிவானா நீங்கள் வந்து மறக்காமல் கருத்துரை பகுதியில் பகிருங்க. வெற்றிவேல் அப்படிங்கிறவர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்ன சேலம் சரௌண்டிங் ஏரியாஸ் எப்போ ரெயின் வரும் ப்ரோ. சப்ஜெக்டிவான ஒரு இடம் அது. ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் வட உள் மாவட்ட பகுதிகளில் நிலவுனா தான் அங்கே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். பட் இப்போ கண்டிஷன்ஸ் இல்லைன்னு கிடையாது. இப்போ வெப்பச்சலன மழை உள்ள அங்கங்கே பதிவாகும். உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். பார்த்திபன் வேலூர் மாவட்டம் பேர்னாம்பேட் ஆந்திரா எல்லை கிராமங்களில் கடந்த 1 மணி நேரம் கனமழை இடி மின்னல் பெய்து வருகிறது. ஆமாம், அன்னைக்கு வந்து பெய்ந்தது. அது நம்ம வந்து இருந்தோம். வாணியம்பாடி அருகில் கூட அந்த மழை மையங்கள்லாம் திரண்டு இருந்தது, அது கூட நான் பகிர்ந்திருந்தேன். அண்ட் இந்த பகுதிகளையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் வேலூர் மாவட்டத்தில். ஸோ நல்ல மழை பதிவானது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அன்பு அப்படிங்கிறவர் வந்து சின்ன சேலம் மழை வருமானு கேட்டிருக்காரு. காத்துருங்க, இதுதான் சாதகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மழை வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா அடுத்த சுற்றுக்கு நம்ம வந்து காத்திருக்கணும். பிரசாத் ரேகா அப்படிங்கிறவங்க வந்து திருக்கோவிலூர் பகுதியில் மழை இல்லை ப்ரோ அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி வந்து ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் டிபிக்கலாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. TN 420 ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்ட்டில் ரெயின் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வரும். சேலம் ஈஸ்ட்டுக்கும் மழை வாய்ப்புகள் வந்து வருங்காலத்தில் வரும். வேணுகோபால் போலூர் சுற்று வட்டாரத்தில் மிதமான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறது. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. 7 மழை 7 மழை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வேம்பாக்கம் குட் ரெயின் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. இன்றைக்குமே திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது. என்ன நிலவரங்கிறதையும் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழை வாய்ப்பு எப்போது இருக்கிறது நண்பரே, நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு. இனி வரக்கூடிய நாட்கள் தான் இப்போ மேற்கு திசை காற்று லைட்டாக வீரியம் அடைஞ்சிருக்கு இல்லையா? இனி வந்து விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் ராஜபாளையம் வத்திராயிருப்பு அந்த ரீஜியனுக்கெல்லாம் கூட அப்பப்போ மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உருவாகும். சிவராஜ் ஹாய் அண்ணா, நேற்று நான் கர்நாடகா போயிருந்தேன் அண்ணா. KGF மல்லூர் ஹோசூர்
நல்ல மழை அண்ணா. 7 PM தேன்கனிக்கோட்டை லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது 2 நாட்களுக்கு முன்பாக. ஸோ கர்நாடகாவிலும் தெற்கு கர்நாடக பகுதிகளில் நல்ல மழை தான் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபேபியன் ரைஸ் அப்படிங்கிறவங்க வந்து டுடே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பகிர்ந்து இருக்கிறேன் பதிவை. அப்புறம் மாதவரம் நோ ரைன் எஸ்டே அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பதிவாகி இருக்கும். பதிவாகாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கும் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். ஸ்ரீஜித் சென்னை ரெயின் வென் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மழைலாம் பேஞ்சிருக்கும். அது அவங்களும் பார்த்து தான் இருப்பாங்க. சங்கீதா கோவிந்தசாமி பெரம்பலூர் மாவட்டம் மழை வருமா? பெரம்பலூர் மாவட்டம் கொட்டாரை வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பெரம்பலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். பட் ஒரு பகுதியை நம்மளால் மென்ஷன் பண்ணி இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது. அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி. பட் இன்றைக்குமே பெரம்பலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. வெங்கட சுப்பு நன்றி சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுக்கும். அதுக்கப்புறம் யூசர் டேனியல் சரவணன் அப்படிங்கிறவன் வந்து தாம்பரம் மழை வருமா ப்ரோ? வந்திருக்க ப்ரோ, இந்நேரம் வந்திருக்கணுமா ப்ரோ? நேற்று அநேகமாக ஏர்லி மார்னிங் மிட் நைட் அந்த நேரத்தில் கண்டிப்பாக மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை நினைக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள். அப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். அந்த நேரத்தில் மழை மேயங்கள் வந்தது. ஆனால் சென்னைக்கு பெரிய அளவில் மழை கொடுக்கல. இது எப்போனா 17ஆம் தேதி போட்டிருந்தேன். பட் உள்ளே வந்து இந்த வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நல்லா சிறப்பாக அந்த நேரத்தில் மழை மேயங்கள் இருந்தது. திருத்தணியில் 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாகி இருந்தது. ஆனால் சென்னை மாநகருக்கு பெருசாக பெனிஃபிட் கொடுக்கல. வேளச்சேரியில் ஒரு 3 மில்லிமீட்டர் என்னமோ அன்னைக்கு பதிவாக இருந்தது. 18ஆம் தேதி காலையில் 8:30 மணி வாக்கில் நான் மழை அளவுகளை பார்க்கும் பொழுது. பட் அதற்கு அடுத்த டே 18 to 19 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவல். அந்த ஏர்லி மார்னிங் பெய்த மழை என்பது அதில் தான் அவங்க வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. பெரிய ஏமாற்றம் சென்னைக்கு. ஸோ இப்போ அந்த வருத்தம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.